வணக்கம். அருள்முனைவர் ஐ.எஸ். அல்போன்ஸ் தேம்பாவணி நகரப் படலம் பாடல் எண் 1 முதல் 10. 1. மெய்வழி மறைநூல் நீங்கி என் உலகீதென்ன வவ்வழி ஒற்றதென்ன வதிந்த மெய்வழித்துக் காக்க செவ்வழி உணர்த்த தூயோன் தெரிந்த மாநகரிதென்றன் இவ்வழி பின்னருண்டோ எருசலேம் நகரை வாழ்த்த. பரந்த இவ்வுலக வாழ்க்கையை இனிதென்று மதித்து வேதநூல் நாட்டிய உண்மையான வழியை விட்டு விலகியதனால் பாவமாகிய துன்பத்தினால் கவரப்பட்டு இவ்வுலகம் அழிவுக்கு ஆளாகியதென்று கண்டு செம்மையான வழியிலேயே செல்லும் உள்ளத்தை கொண்ட தூயவனாகிய ஆண்டவன் தானே இவ்வுலகிற்கு வந்து தங்கியிருந்து நம்மையெல்லாம் மீட்டு காக்கவென்று தெரிந்து கொண்ட பெரிய நகரம் இது என்றால் எருசலேம் நகரை வாழ்த்து இந்த முறைமைக்கு பின்னரும் சிறந்த வேறொன்றுண்டோ? 2. ஆளனை உடையநாதன் அவனியுள் மனுவாய் தோய்த்தன் தாளினை தாங்கிற்றென்ன தாழவானவரும் மாக்கள் கோளினை உடைவான் வீட்டை குறுகவும் வழியிடென்றன் மேலினை வருந்தினாடி வியன்னகர் புகழ் வராரோ. என்னை அடிமையாக கொண்டுள்ள ஆண்டவன் இவ்வுலகில் மனிதனாக அவதரித்து வந்த காலத்து அவனது 2 தூய திருவடிகளையும் இதுவே தாங்கிற்று என்ற பெருமையால் வானவரும் இறங்கி வந்து பணியவும் மானிடர் விண்மீன்களை உடைய வான்வீட்டுக்கு ஏறிச் சென்று அணுகவும் இதுவே வழியென்றால் மீண்டும் வருந்தி இப்பரந்த நகருக்கு உப்பு தேடி புகழ முற்படுவார் யாரோ? 3. வெண்புலன் அகன்று வாய்த்த வீட்டிடை வழங்கும் ஆட்சி கண்புலன் அகன்றதென்ன கருதி ஓர் ஓமை காட்ட மண்புலன் இணங்கும் இன்ன மாநகர் இணையந்தோதி உள்புலன் கடந்த நாதன் உயர் நகர் புகழுமாறு. ஆகாய மண்டலத்தையும் தாண்டி அமைந்துள்ள மோட்சத்தில் நிலவும் மாட்சிமை கண்ணனும் புலனுக்கு எட்டக்கூடியது அன்று என்று கருதி அதற்கு ஒரு ஒப்புமை காட்ட நம் உள்ளம் என்னும் புலனையும் கடந்த ஆண்டவனை மண்ணுலகிற் பொருந்தும் இந்த பெரிய நகரத்தை அதற்கு ஒப்பென்று கூறினார். இந்த உயர்ந்த நகரத்தை புகழந்தன்மை இதுவாம். 4. நவ்வியம் கதிர்கொள் சூழ்ச்சி நாயகன் முதல்வானோரும் செவ்விய மதுர சொல்லம் சீரிய காட்சியோரும் அவ்வியம் மகந்து தீரும் அருந்தவத்தோரும் செய்த ஒவ்விய புகழ் பின் உண்டு கூறவும் மோகையாமே. ஒளிகொண்ட தெளிந்த உணர்வு படைத்த ஆண்டவன் முதல் வானோர்களும் செவ்வையான இனிய சொற்களால் சிறந்த அறிவுடையோரும் மனக்கோட்டம் இல்லாது தெளிந்து தேரும் அரிய தவ முனிவர்களும் இந்நகருக்கு உரிமை செய்த சிறந்த புகழுக்கு பின் ஊமை போன்ற நான் கூற வேண்டுவது ஒன்றுண்டோ? 5. தேனக இனிய அன்பார் திருவினோன் அருளின் சிந்தும் மீன்னக இருளை சீக்கி வெயில் குழம் உயர்த்த செல்லி தான் நக முடியாய்ச் சூடு இத்தமனிய நகரம் பூண்ட வானகம் நகவுள் மாட்சி வகுத்துரை பரியாரை. தன் உள்ளத்தில் தேனினும் இனிய அன்பு நிறைந்த செல்வனாகி ஆண்டவன் நம்மீது அருள் கொண்டு சிந்தியதும் விண்மீனினும் மிகுதியாக இருளை ஒழித்து ஒளிப்பிழம்பை வெளியிடுவதுமாகிய திரு ரத்தத்தை தான் விளங்குமாறு முடியாய் சூடியுள்ள இப்பொன்னகரம் போன்றுள்ள வானுலகமும் மகிழத்தக்க ஒளி பொருந்திய மாண்பை வகுத்துரைப்பது அரிய செயலே ஆகும். 6. பயனினால் மறைநூல் ஒக்கும் பகலினை மணியால் ஒக்கும் வியலினால் உலகம் ஒக்கும் வேலினால் கண்ணி ஒக்கும் முயலினால் அலையை ஒக்கும் முனி முனி ஒன்னார் ஒக்கும் நயனிலால் உயர் வீடொக்கும் நகரினை ஒக்கும் வீடே. இந்நகரம்
யாவர்க்கும் பயன் தருதலாய் வேத நூலை ஒக்கும். தன்னிடமுள்ள மணிகளின் ஒளியால் பகலை ஒக்கும். தன் பரப்பினால் உலகத்தை ஒக்கும். காவல் மதிலால் கன்னி பெண்ணை ஒக்கும். இடைவிடாத முயற்சியினால் அலையுள்ள கடலை ஒக்கும். தன் பகைவர்க்கு அழிவு பயக்கும் முனிவர்தம் சீற்றத்தை ஒக்கும். தன்னிடமுள்ள நன்மைகளால் உயர்ந்த வான்வீட்டை ஒக்கும். அவ்வான்வீடு ஒன்றே இந்நகரை ஒக்கும். 7. பொன் தங்கும் உலகம் தன்னை பொங்கிரங்கடல் சூழ்ந்தென்ன வில் தங்கும் இரவு காலம் வேல் பிழம்பனையனாரி செல் தங்கும் மலையினோங்கி சேலுறும் மதிலை சூழ்ந்து எல் தங்கும் மலையை மாறி இகந்தகல் அகழி தோற்றும். ஒளிபொருந்திய ஞாயிறு உமிழும் வெயிலின் திரளை போன்று தோன்றி மேகம் தங்கும் மலையைப் போல் உயர்ந்து வானத்தை எட்டுவது அந்நகரத்து மகிழ். அதனை சூழ்ந்து ஒளிபொருந்திய அலையை வீசி கரையோடு மூடி பறந்து கிடப்பது அகழி. அவ்வகழியின் தோற்றம் பொன்னாளாகிய உலகத்தை அலை பொங்கும் பெருங்கடல் சூழ்ந்து கிடப்பது போல் உள்ளது. 8. பூவுலகியல் பந்தம் பொன் பொலிமணி நகரம் பொன்னார் தேவுலகுரி தண்டங்கள் தெளிந்து புக்கிடுமென்றாழி தாவுலகிருந்த வெள்ளி தாழ்த்தலை விட்டதி போன் கோவுல விஞ்சி சூழ்ந்த குவளை நீலகழி தோற்றும். அழகிய பொன்போல் விளங்கும் மணி நிறைந்த இந்நகரம் இப்பூவுலகு தன் தகுதிக்கு ஏற்றதன்று எனவும் பொன் நிறைந்த தேவலோகமே தனக்கு உரியது எனவும் தெளிந்து அங்கே புகுந்துவிடும் என்று கருதி கடல் சூழ்ந்த இவ்வுலகத்திலேயே அதனை இருத்திக் கொள்ளும் பொருட்டு அதன் கால்களுக்கு வெள்ளி விலங்கு மாட்டியது போல் வானத்தளவு உயர்ந்து தோயும் மதிலை சூழ்ந்த குவளை மலர் நிறைந்துள்ள அகழியின் தோற்றம் உள்ளது. 9. சிறியார் நட்பு வியப்போல் சீரன நிலத்து தாழ்ந்து புரியார் நட்பு போல புணர்ந்த செய்வலன் விளையாடி நரியார் அழகு காண நாளிய கமலமுடன் வெறியார் இதழை போட்டு வெறியறி அகழி தோற்றம். நகரில் உள்ள மகளிர்த்தம் அழகை கண்டு நாணமுற்ற தாமரை இங்கே வந்து தேனுள்ளே நிறைந்துள்ள இதழ்களை விரித்து வாசனை வீசும் அகழியின் தோற்றம். உயர்ந்தோர் நட்பு ஆழமாய் வேர் கொள்ளும் தன்மை போல நிலத்தினுள் ஆழமாக தாழ்ந்ததாயும் விரிந்தோர் நட்பு போல தன்னோடு சேர்ந்திருந்த பாசி நீருக்கு மேலே அசைந்து ஆடுவதாயும் அமைந்திருந்தது. 10. ஏறும் வாயீற்றின் கூன்வன் இளம்பிறை தோன்ற ஊனை சோறும் வாய் விரித்து கண்டி சொறி தர அகழி தாழ்ந்து பேரும் வாய் உரு கொண்டந்த பேசுனம் பெருவை செய்தி ஊரும் வாய் என்ன அங்கன் உழக்கிய இளங்கரேட்டம். அகழியை ஆழப்படுத்தி மண்ணை பெயர்த்தெடுத்த போது இவ்வுருவத்தை எடுத்துக்கொண்டு அன்று முதல் பேய்க்கூட்டம் வந்தடைந்து காண்பவருக்கு அச்சம் வருவித்து ஊர்ந்து கொண்டிருக்கும் இடம் இது என்று சொல்லத்தக்க வகையில் கூனலுள்ள இளம்புறையை தமக்கு அறுக்கும் வாழ் போன்ற பல்லாய் தோன்றவும் பூனை சொரியும் வாயை விரித்து கொண்டும் கண்ணினின்று தீ சொரியவும் அவ்வகழியை கலக்கிய முதலை கூட்டம் தோன்றும். நன்றி.